ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிட். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக ஜோகோல கேட்ட ஒரு அரே பேஸ்டான ப்ரோக்ராமிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. அண்ட் இதை என்னை ஆப்டிமைஸ் சொல்யூஷனில் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு 2 அரே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அரே 2ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் அரே 1ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்படி இல்ல, ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸ் கூட இல்ல அப்படின்னா, நம்ம ஃபால்ஸ்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணிற போறோம். அண்ட் பேசிக்கா இது என்னன்னா, நம்மளுடைய அந்த அரே சப்செட்டா இருக்கா அப்படிங்கிறது செக் பண்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அரே 1 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இதுல ஒரு 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் அரே 2ல ஒரு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அரே 2ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் நம்மளுக்கு அரே 1லயுமே இருக்கு. ஸோ 2 இருக்கு, 4 இருக்கு அண்ட் 5ம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேஸ்ல நம்ம ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஒருவேளை ஒரு எலிமெண்ட் மட்டும் கூட இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு ஃபால்ஸ்ங்கிறது ரிட்டர்ன் ஆயிரணும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 5 இருக்கு. இங்க இல்ல இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த அவுட்புட் ரிட்டர்ன் ஆகும். அண்ட் இத நெறைய அப்ரோச்ல சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இத ஹேஷ் செட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிரும். இப்ப நம்ம ஒரு ஹேஷ் செட் யூஸ் பண்ணிட்டு அரே 1ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் அந்த செட்ல ஆட் பண்ணிட்டோம்னா, இப்ப நெக்ஸ்ட் நம்மளுடைய அந்த அரே 2வ டிராவல்ஸ் பண்ணி அதுல இருக்கிற நம்பர் ஃபுல்லா இந்த செட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை ஒரு எலிமெண்ட் மட்டும் இல்லைன்னா கூட அந்த இடத்துல நம்ம அந்த ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ண போறோம். அப்படி எல்லா எலிமெண்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபார் லூப் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ரிட்டர்ன் ட்ரூ அப்படிங்கிறத பண்ணிடலாம். ஸோ ஹேஷ்டாக்ல பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட கோட் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். பட் ஆனா இது ஒரு ஆப்டிமைஸான ஒரு அப்ரோச் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n ஆகும். ஏன்னா இந்த செட்ல நம்ம அரே 1 ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால நம்மளுடைய அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n ஆகும். அண்ட் நம்மளுடைய அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் n தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம அரே 1 டிராவல்ஸ் பண்றோம். அண்ட் அரே 2வையும் ஒன்ஸ் தான் நம்ம டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸோ இதை எப்படி நம்ம இன்னுமே ஆப்டிமைஸா பண்ணலாம்னா, 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதனுடைய ஆப்டிமைஸ் லெவல் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1 ஆக்கிடலாம். அதாவது நம்ம தனியா எக்ஸ்பிளிசிட்டா எந்த ஸ்பேஸ்மே யூஸ் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அதுவுமே ஆர்டர் ஆஃப் nல நம்மளால சால்வ் பண்ண முடியும். பட் அந்த புரோகிராம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அண்ட் உங்களுக்கு பைனரி சர்ச் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய புரோகிராம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பட் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த புரோகிராம நீங்க பார்த்துக்கோங்க. இந்த 2 பாயிண்டர் அப்ரோச் நெறைய இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இப்ப நம்மளுடைய அந்த எக்ஸாம்பிள் 1 எடுத்தோம் அப்படின்னா, அரே 2ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் அரே 1லயுமே இருக்கு. அண்ட் இத எப்படி நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நான் அதுக்கு 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்றோம் இல்லையா? அதாவது 2 பாயிண்டர் வச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டர் என்னன்னா, இந்த அரே 1ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட பாயிண்ட் பண்ணியிருக்க போகுது. அதாவது சிம்பிளா நம்ம i = 0 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி நம்ம அரே 2ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டருக்கு j அப்படிங்கிறத அந்த பாயிண்டரோட நேமா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 எலிமெண்ட்டும் சேமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த i பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற எலிமெண்ட் ஜேயோட அந்த எலிமெண்ட்டுக்கு சேமா இல்ல. ஸோ சேமா இல்ல அப்படின்னா நம்ம செக் பண்ணணும். அதாவது i லெஸ் தென் ஜேவா அப்படிங்கிற அந்த கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்றேன். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு 2 எலிமெண்ட்டும் சேமா இல்லையா? ஸோ நம்ம ஐய பிளஸ் பிளஸ் பண்ணிக்க போறோம். அண்ட் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐயையும் ஜேவையும் செக் பண்ணி பார்த்தோம்னா, ரெண்டுமே நமக்கு சேமா இருக்கு. ஸோ சேமா இருந்துச்சு அப்படின்னா, 2 பாயிண்டரையுமே நம்ம பிளஸ் பிளஸ் பண்ண போறோம். i பிளஸ் பிளஸ் அண்ட் j பிளஸ் பிளஸ். ஸோ நமக்கு இப்போ எந்த பாயிண்ட் பண்ணியிருக்கோம்? இதுல 3ங்கிறத பாயிண்ட் பண்ண போகுது. அண்ட் இதுல 4ங்கிறத பாயிண்ட் பண்ண போகுது. அண்ட் அகைன் நம்ம இந்த 2 எலிமெண்ட்ஸும் சேமா இருக்கான்னு சொல்லி செக் பண்றோம். அஃப்கோர்ஸ் இது 3 அண்ட் 4 நம்மளுக்கு சேமா இல்ல. ஸோ சேமா இல்ல அப்படின்னா நம்ம இன்னொரு கண்டிஷன் பார்க்கணும். லைக் i ஜேயோட லெஸ் தென்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை லெஸ் தென்னா இருந்துச்சுன்னா நம்ம ஐய பிளஸ் பிளஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ அகைன் நம்ம இந்த 2 எலிமெண்ட்டையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ 2 எலிமெண்ட்டையும் நம்ம செக் பண்ணும்போது ஐயும் ஜேவும் ஈக்குவல் டுவா இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல நம்ம ஐ அண்ட் ஜேவ 2யுமே நம்ம பிளஸ் பிளஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் அந்த எலிமெண்ட் வந்துருச்சு. அண்ட் இதுவுமே நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரூ அப்படிங்கிற அந்த அவுட்புட் பிரிண்ட் ஆயிரும். அண்ட் இப்போ நம்மளுடைய அந்த எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். அதாவது இதுலயே நம்மளுக்கு நிறைய எட்ஜ் கேஸஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா?
ஸோ எக்ஸாம்பிள் 2ல நம்மளுக்கு வந்து 5 தாண்டியுமே ஒரு வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 9, 11ன்னு இருக்கு. அண்ட் அரே 2ல நம்மளுக்கு 7ங்கிறது இருக்கு. ஸோ இந்த கேஸ்லயும் நம்மளுக்கு வந்து இந்த 2மே ட்ரூவா இருக்கிறனால 2 பாயிண்டரும் வந்து பிளஸ் பிளஸ் ஆகப்போகுது. ஸோ பிளஸ் பிளஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐங்கிற வேல்யூ வந்து அதாவது ஐல உள்ள அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஜேல இருக்கிற எலமெண்டோட கிரேட்டர் தானா இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல நம்ம வந்து டைரக்டாவே இது வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா 2 அரேயுமே நம்மளுக்கு வந்து சார்ட்டடா இருக்கு. ஏன்னா 2 அரேயுமே நம்மளுக்கு வந்து சார்ட்டடா இருக்கு. ஆனா நம்மளுக்கு அரே 1ல இப்பவே வந்து 9 அப்படிங்கிற அந்த எலமெண்ட் வந்து வந்துருச்சு. அரே 2ல நம்மளுக்கு வந்து 6 வந்து இருக்கு. ஸோ இங்க நம்மளுக்கு என்னன்னா இந்த 5க்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த 6ங்கிற எலமெண்டே இல்ல. டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து 9ங்கிறது ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியும் அரே 1ல எல்லாமே சார்ட்டடா இருக்கிறதுனால இந்த 9க்கு அப்புறம் நமக்கு 6 வரக்கு பாசிபிலிட்டியே இல்ல. ஸோ எப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஐங்கிறது ஜேவோட கிரேட்டர் தென் ஐ இருக்கோ, அந்த இடத்துல நம்ம வந்து டைரக்ட்டாவே ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படிங்கிறத குடுத்துடலாம். அண்ட் இந்த மாதிரி கேஸ்ல நம்மளுக்கு வந்து இந்த 2ங்கிறது இல்ல. டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து 3 அப்படிங்கிறது இருந்தாலும், நம்மளுக்கு வந்து இங்க வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். லைக் இந்த 2வ தாண்டி இந்த அரே 1ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து போயிருச்சு. அப்ப 2ங்கிறது இருக்க போறதில்ல. அதாவது ஐயோட எலிமெண்ட் வந்து ஜேயோட கிரேட்டர் தென் ஆயிருச்சு அப்படின்னாலே நம்ம அந்த இடத்திலேயே ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த ரிசல்ட்ட வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் எட்ஜ் கேஸ். அண்ட் இத தாண்டி இன்னொன்னு எட்ஜ் கேஸ் வந்து இருக்கு. அத வந்து நம்ம கோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கடைசியில சொல்றேன். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு கோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் அது எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எரரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இப்ப நம்ம வந்து இப்ப பார்த்த அந்த லாஜிக் வரைக்கும் கோட் பண்ணி காமிச்சுக்கலாம். நான் வந்து கோட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த கோடிங்ல பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிரும். ஸோ நான் வந்து இங்க ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சப்செட் செக் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுல நான் வந்து மெயின் ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அரேவ வந்து நான் இங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 2 அரேயுமே நான் வந்து இங்க இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் நம்ம எப்பயுமே பண்ற மாதிரி ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் மெத்தட்ல இந்த அரேஸ் எல்லாம் நம்ம பாஸ் பண்ணி அந்த அவுட்புட்ட வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய வீடியோஸ் நீங்க வந்து ஃப்ரீக்வென்ட்டா பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளால ஒரு மெத்தட கிரியேட் பண்ணோம்னா, இத வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மெத்தடுக்கு நான் வந்து பூலியன் அப்படிங்கிற ரிட்டர்ன் டைப் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இந்த மெத்தடோட நேம் வந்து நான் ஃபைண்ட் சப்செட் அப்படின்னு சொல்லி அந்த மெத்தடோட நேமையும் வந்து குடுத்துக்கிறேன். அண்ட் இந்த மெத்தட்ல நம்ம வந்து அந்த அரே 1 அண்ட் அரே 2 வந்து வாங்கிடலாம். ஸோ இதுல நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த பாயிண்டர வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் வந்து எடுக்க போறோம். அண்ட் ஜே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு பாயிண்டர் வந்து எடுக்க போறோம். 2மே வந்து 0வா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 பாயிண்டருமே அந்த அரேயோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கணும். இதுல நம்ம வந்து ஒரு ஒயில் லூப் வந்து எழுத போறோம். இந்த ஒயில் லூப்ப வச்சு தான் நம்ம வந்து இந்த அரேவ ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து நம்ம கண்டிஷன் போடுறதுக்கு ஐ வந்து லெஸ் தென் அரேயோட அந்த லென்த்தா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரன் ஆக போகுது. ஏன்னா அரேங்கிறது 0த் எலிமெண்ட் வந்து பாயிண்ட் பண்ணும். எப்ப நம்மளுக்கு வந்து இந்த 5த் எலிமெண்ட் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு அண்ட் ஐ வந்து கிரேட்டர் தென் ஆகுதோ அப்ப நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகணும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இதோடயே அந்த ஒயில் லூப் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அதனால நம்மளுக்கு வந்து அந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வந்து வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அரேயோட சைஸ் வந்து 5 இருக்கு. ஆனா செகண்ட் அரேயோட சைஸ் வந்து நம்மளுக்கு 3 தான் இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல நம்ம வந்து அந்த ஜே அப்படிங்கிற அந்த பாயிண்டரையும் வச்சு இந்த அரே 2வோட லென்த்தையும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணாம ஒயில் லூப் வந்து யூஸ் பண்றோம். 2 கண்டிஷனையும் செக் பண்றதுக்காக. ஸோ ஜே இஸ் லெஸ் தென் அரே 2 டாட் லென்த் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா 2 எலமெண்ட்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நான் வந்து அரே 1ல இருக்கக்கூடிய அந்த ஐ அப்படிங்கிற அந்த பாயிண்டர வச்சுட்டு, அரே 2ல இருக்கக்கூடிய ஜே அப்படிங்கிற அந்த பாயிண்டர வச்சுட்டு, அந்த எலிமெண்ட்ஸ் வந்து செக் பண்ண போறேன். ஒருவேளை 2 எலிமெண்ட்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஐயையும் பிளஸ் பிளஸ் பண்ணணும். அண்ட் ஜேவையும் பிளஸ் பிளஸ் பண்ணணும். இப்போ ஒருவேளை ஐ பாயிண்டரோட எலிமெண்ட் வந்து லெஸ் தென் அந்த ஜே பாயிண்டரோட எலிமெண்டா இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1 இங்க வந்து 2 இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம வந்து ஐய மட்டும் பிளஸ் பிளஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு எல்ஸ் இஃப் வந்து எழுதிக்கலாம். அண்ட் இதுல நான் வந்து அரே ஆஃப் அந்த ஐ இஸ் லெஸ் தென் அந்த அரே 2 ஆஃப் ஜே1 சொல்லி நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஸோ இந்த கேஸ்ல நம்மளுக்கு ஐ மட்டும் பிளஸ் பிளஸ் ஆக போகுது.
அண்ட் நம்ம வந்து எல்ஸ்ல என்ன போடணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படிங்கிறத டைரக்டா வந்து கொடுத்துடணும். ஏன் இங்க வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ்ங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது நம்மளுக்கு வந்து இங்கனக்குள்ள இந்த 2வே இல்ல அப்படின்னா 2 எலிமெண்ட்டும் இங்க வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதாவது I வந்து இந்த எலிமெண்ட்ட பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் J வந்து இந்த எலிமெண்ட்ட பாயிண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனா நம்மளுக்கு I வந்து J ஓட கிரேட்டர் தென் ஆயிருச்சு. ஸோ I வந்து எப்போ Jவோட கிரேட்டர் தென் இருக்கோ, அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த 2வே வராது. ஏன்னா 2மே சார்ட்டட்னால நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த 2 வந்து வரப்போறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு 3ங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுக்கு வந்து டைரக்ட்டா அங்கேயே நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படிங்கிறத குடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி லெஸ் தெனும் செக் பண்ணிட்டோம். அண்ட் ஈக்குவல் டூ செக் பண்ணிட்டோம். ஸோ எல்ஸ்ல நம்மளுக்கு வந்து என்ன வரப்போகுது? I வந்து கிரேட்டர் தென் J. அதாவது அந்த ஐல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜேவா இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து எல்ஸ்ல வரும். அண்ட் எல்ஸ் வந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல அந்த எலிமெண்ட்டையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த ஒயில் லூப் எல்லாமே ரன் ஆகி முடிச்சோனே நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஃபால்ஸ் ஆகல அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அண்ட் நம்ம ரன் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து அந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிடலாம். அண்ட் இந்த 2 அரேயுமே நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வரணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ட்ரூ அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வந்துருச்சு. அண்ட் நம்ம வந்து நிறைய எட்ஜ் கேஸஸ்லாம் கொடுத்து பார்க்கணும் இல்லையா? ஸோ நான் வந்து இங்கே நான் இந்த 4 வந்து இல்லாமல் கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த அவுட்புட் ஒன்று வரணும். ஆனால் அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. அண்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஒரு எட்ஜ் கேஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து எந்த எட்ஜ் கேஸ் அப்படின்னா, இப்போ ஒருவேளை இங்க நான் வந்து இந்த 4 வச்சுட்டு நான் வந்து 5 வந்து இல்லாம பண்ணிடுறேன். ஸோ 5 வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற அந்த அவுட்புட் வருது. பட் ஆனா இங்க நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 5 அப்படிங்கிற அந்த எலிமெண்ட் வந்து இந்த அரே 1லயே இல்ல. ஸோ இது எதனால நம்மளுக்கு வந்து ட்ரூ வந்து குடுக்குதுன்னா, நான் குடுத்த இன்புட் வந்து இதுதானே 1, 2, 3, 4 வந்து குடுத்திருந்தேன். அண்ட் 2, 4, 5ன்னு குடுத்திருந்தேன். இந்த இடத்துல நமக்கு ரிட்டர்ன் ட்ரூங்கிறது வந்துருச்சு. ஏன் அது வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து இந்த 2 எலிமெண்ட் வந்து செக் பண்ணும். ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு வந்து செக் பண்ணிட்டே வரும். அண்ட் அட் லாஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த 4 வந்து செக் பண்ணும். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 2 எலிமெண்ட்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஐயையும் ஜேவையும் பிளஸ் பிளஸ் பண்ணிருவோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு I வந்து 4 அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணும். அண்ட் J வந்து 2 அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணும். ஆனா நம்மளுக்கு அந்த ஒயில் லூப்ல அது வந்து வராது. ஏன்னா நம்ம வந்து என்ன கண்டிஷன் வச்சிருக்கோம்? I வந்து லெஸ் தென் அரேயோட லென்த்தா இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல நம்மளுடைய அரேயோட லென்த்தும் வந்து 4. அண்ட் I வந்து நம்மளுக்கு 4 ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய இந்த ஒயில் வந்து டெர்மினேட் ஆகி ரிட்டர்ன் ட்ரூங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருச்சு. அண்ட் ஆக்சுவலா நம்மளுக்கு இந்த 5 அப்படிங்கிற எலிமெண்ட்ட நம்ம வந்து செக்கே பண்ணல. ஸோ இதை எப்படி நம்ம வந்து கரெக்டான அவுட்புட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம இங்க ரிட்டர்ன் ட்ரூ அப்படிங்கிறத குடுக்குறோம் இல்லையா? அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். அதாவது நம்மளுடைய அந்த J இருக்கு இல்லையா? J வந்து அரே 2 உடைய லென்த்தா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஏன் இந்த கண்டிஷன் வந்து செக் பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய அந்த J அண்ட் I வந்து கடைசி வரைக்கும் ரன் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் செக் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து Jயோட வேல்யூ வந்து பிளஸ் பிளஸ் ஆகும் இல்லையா? ஸோ Jயோட வேல்யூ வந்து 3 இருக்கும். அண்ட் இந்த அரே 2 ஓட லென்த்துமே நம்மளுக்கு வந்து 3 தான் இருக்குது. ஸோ அந்த கேஸ்ல தான் நம்மளுக்கு வந்து ட்ரூங்கிறது ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா, இப்போ நம்ம பார்த்த அந்த எக்ஸாம்பிள்ல இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 2மே ஈக்குவல் ஆகல. அதாவது இந்த 5 வந்து எந்த எலிமெண்டோடயும் ஈக்குவல் ஆகல. இந்த அரே 1ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட ஈக்குவல் ஆகல. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுக்கு அந்த J வந்து பிளஸ் பிளஸ் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா 2மே நம்மளுக்கு ஈக்குவல் ஆனா தானே அந்த J வந்து பிளஸ் பிளஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த J வந்து பிளஸ் பிளஸ் ஆகாது. அண்ட் அந்த Jயோட வேல்யூ வந்து 2 தான் இருக்கும். பட் நம்மளுடைய அந்த அரே 2 ஓட சைஸ் வந்து 3 இருக்கு. ஸோ நம்மளுடைய J வந்து அரே 2 ஓட சைஸா இல்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ்ங்கிறத குடுத்துறணும். ஸோ நம்ம வந்து எப்ப இந்த Jயும் லென்த்தும் ஈக்குவலா இருக்கோ, அப்ப மட்டும் தான் ரிட்டர்ன் ட்ரூவ குடுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல நம்மளுடைய அந்த ஐடி வந்து ஒரு சஜஷன் வந்து கொடுக்குது. அதாவது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ட நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா நம்ம வந்து ஒன் லைன்லயே இத வந்து குடுத்துடலாம். அதாவது ரிட்டர்ன் J ஈக்குவல் டூ அரேயோட லென்த். ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஒருவேளை இது 2ம் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூங்கிறது பிரிண்ட் ஆயிரும்.
ஒருவேளை இந்த 2மே வந்து நாட் ஈக்குவலா இருக்குன்னா, ஃபால்ஸ்ங்கிறது இங்கனக்குள்ள வரும் இல்லையா? ஸோ அதையே நம்ம டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த சஜஷன் வந்து நம்மளுடைய அந்த ஐடி வந்து குடுத்துச்சு. ஸோ அத வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டெல்லைஜ யூஸ் பண்ணா இது ஒரு பெனிஃபிட். நம்மளுக்கு வந்து கீப் ஆன் சஜஷன்ஸ் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அதிலயுமே நம்மளால லேர்ன் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய அந்த புரோகிராம் வந்து இவ்ளோ தான். அண்ட் இதுதான் வந்து ஒரு 2 பாயிண்டர் வச்சு பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த இன்புட்க்கு ரன் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்டிங்கிற அந்த கரெக்ட்டான அவுட்புட் வந்து வந்துரும். ஸோ நம்ம வந்து எப்போ ஒரு ஆப்டிமைஸ் வந்து பண்ணாலுமே, எல்லா டெஸ்ட் கேஸ்களுக்கும் வந்து ஒர்க் ஆகுதா அப்டின்னு சொல்லி நம்ம வந்து கீப் ஆன் அத செக் பண்ணக்கப்புறம் தான் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது நம்மளுடைய அந்த கோட வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒருவேள உங்களுக்கு அந்த டெஸ்ட் கேஸ் வந்து கண்டுபிடிக்க முடியலனாலும், நோ ப்ராப்ளம். ஜோகோ வந்து அட்டெண்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு அவங்களாவே டெஸ்ட் கேஸ் வந்து சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு அந்த எரர வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து இருக்கணும். ஸோ அஸ் ஆல்வேஸ் நான் சொல்ற மாதிரி கீப் கோடிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடு. நீங்க வந்து கோட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த கோடிங் எபிலிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகும். அண்ட் எந்த இடத்துல எந்த அப்ரோச் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ உங்களுக்கு நான் ஏதாவது புரோகிராம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.